தன்னுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் மற்றவர்களை தன்வயப்படுத்தும் மனதிற்கினிய தனுசு ராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம் 2025 என்னத்தான் நான் சொல்ல. ஆல்ரெடி நம்ம யாரில் தான் இருக்கோம் இல்லை. எப்பயுமே தான் வீட்டை தானும் பார்க்கும் கிரகங்கள் ரொம்ப ரொம்ப வலிமை பொருந்தியதாக இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லை. கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ அழகாக தெரியுமோ அந்த மாதிரி தான் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் மிகுந்த வலிமை சேர்க்கும் அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில் குரு ராசிநாதன் சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களையே பார்ப்பேன் என்று அடம்பிடித்து பார்ப்பதற்கு தயாராகிவிட்டார். இந்த வைகாசி 1ஆம் தேதியே வேற லெவல் மாற்றம் தான் நிகழ காத்திருக்கிறது. 10க்கு 3ஆம் இடத்திற்கு வேற குரு பார்வை. அந்த 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை படியும் போதே அதோடு சேர்ந்து ராகு வேற அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி கும்பத்தை நோக்கி ஒரு 18 தேதிக்கு மேல உட்காந்துருவாரு. கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க காட்டில் மழை தான், அடமழை தான், ஐஸ் கட்டி மழை தான் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய முயற்சிகள், ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், டிராவல் பண்ணக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்த அந்த குரு இணைவு அப்படின்றது மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. குட்டி டிராவல் மூலமாக ஒரு சின்ன அலைச்சல் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடமே சிறுதூர பயணம் தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு 4 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்தில் போயிட்டு வரதுக்கான பயணம் எல்லாமே சிறுதூர பயணங்கள். இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அப்படின்றது காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு குவா சத்தம் கேட்க போகிறது, திருமணம் நடக்க போகிறது. 7ஆம் இடம் அப்படின்னாலே திருமணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். அப்போ நல்ல மனதிற்கினிய கணவரோ இல்லை மனதிற்கினிய மனைவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இது வரைக்கும் கிடைக்கும் தான். ஆனால் சரி வேணாம் விடுங்க, கான்ட்ரவர்சியாக போயிடும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த தடவை மனசுக்கு பிடிச்ச மணமகளும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்திற்கு எப்பயுமே குரு பார்வை இருக்கும்போது குருபலன் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ குருபலன் வந்துருச்சு அப்படின்னாலே என்னன்னா நல்ல சுபத்துண்மையான பாசிட்டிவான ஒரு பர்சன் நம்மளை தேடி நம்ம யாரை நினைக்கிறோமோ அதே தன்மை உள்ள ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படின்றது தான் விதி. அந்த வகையில் பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மன வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, இந்த பக்கம் சனியோட டிரான்சிட் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனின்னு கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வருது, உங்களுக்கே கொஞ்சம் சுகஸ்தானத்துல கொஞ்சம் அப்படியே தொய்வு இருக்கிறது. நானே டாக்டரு, நானே கம்பவுண்டரு, நானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசி ஆட்கள். அதனால நானே தலைவலிக்கு பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன், நானே மல்டிவிட்டமின் போட்டுக்கிட்டேன் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் டாக்டரை பார்த்து வரக்கூடிய காலகட்டம் தான் இருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.